திருப்பூர் தேவா. மிஸ்டர் சிஎம் விஜய், சட்டசபையில் அப்பாவை காணோன்னு ஸ்டாலின் சாரை தாக்குனீங்க. திருப்பி உதயநிதி வந்து அதே இடத்துல உங்கள் பொண்டாட்டியை காணோம், உங்கள் பிள்ளையை காணோன்ட்டு சொல்லியிருந்தால் உங்களுக்கு அசிங்கம் தானே? நேர்மையாக பேசுங்க. சட்டசபைக்குள்ளே மக்கள் பிரச்சனை பற்றி பேசுங்க. உங்கள் பர்சனல் பிரச்சனை பற்றி பேசாதீங்க. அது ஊரே நாரி கிடக்குதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் அது வேண்டாம், ஒர்த்தே இல்லை. அப்புறம் உங்கள் நிர்மல்குமார் கரண்ட்டு பிரச்சனை கேட்டால் டிஎம்கே ஆட்சியில் 58,000 கோடி கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு யாரும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஊழல் பண்ணிட்டேன்னு சொன்னீங்க. ஆனால் நிர்மல்குமார் எப்படி கண்டுபிடிச்சாரு? ஆதவரிச்சினானு வளர்ந்த மாடு இருக்கான் பாருங்க. அவன் என்னடானா எதுக்கு எடுத்தாலும் டிஎம்கே 50,000 கோடி, 1,00,000 கோடி, 10,000, 20,000 கோடி ஆட்டை போட்டாங்கிறீங்க. ஒரு எவிடன்ஸ் கூட இல்லை. எவிடன்ஸ் கேட்டால் நாளைக்கு சொல்கிறேன், எவிடன்ஸ் கேட்டால் இப்போ சொல்கிறேன், எவிடன்ஸ் கேட்டால் அப்புறம் சொல்கிறேன். ஒருத்தர் மேலே பழி சொன்னீங்கன்னா உங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், கேஸை போடுங்க. நீங்கள் தான் சிஎம்மு, உங்களுக்கு சொல்லி வேறு கொடுக்கணும் மாட்டிருக்கு. நீங்கள் தான் சிஎம்னு உனக்கே டவுட்டாக இருக்கும் போல இருக்குது. அதனால் சட்டசபைக்குள்ளே மக்கள் பிரச்சனையை பேசுங்க. இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் மக்கள் பிரச்சனை பற்றி பேசுனதாகவே தெரியல. பூரா ரீல்ஸாக எடுத்து போடுறீங்க. தற்கொலை கூட்டம் உங்கள் ஆளு தான் ரீல்ஸ் எடுத்து போடுறேன்னா நீ சிஎம், நீ அதுக்கு மேலே ரீல்ஸ் எடுத்து போடுற பஸ்ஸுக்குள்ள உட்காந்து என்னையா மெண்டல் மயிராக இருக்கீங்களா? கருமம்.